அனைவருக்கும் வணக்கம். சலாம் ஷாத்ரோ, சலாம் மலேசியா மடானி. நான் யுனேஸ்வரன் ராமராஜ், சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினர். அதாவது பிரதமரோட இன்னைக்கு காலையில உள்ள அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 4 முக்கியமான விஷயங்கள வந்து அத கவர் பண்ணுது. 1வது பார்த்தீங்கன்னா, வீடு அமைப்பு திட்டம், ஆ கல்வி, வியாபாரம் மற்றும் சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இதெல்லாம் இதுக்குள்ள வந்து உள்ளடங்குது. அதனால வந்து பிரதமர் வந்து இதுக்கு முன்பு வந்து பார்க்கும்பொழுது உதவிகள் வந்து நேரடியா அல்லது கட்சி சார்ந்த இயக்கங்கள் இப்படியாக போனதுனால மக்கள் அத வந்து பார்க்குறாங்க. அரசாங்கம் செய்றாங்க அப்படின்ற அடிப்படையில. இப்ப என்னன்னா எல்லாத்தையும் வந்து சிஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து சிஸ்டம் மூலியமாக தான் மக்களுக்கு போய் சேருது. நலன் பெறுறவங்க, பயன் பெறுறவங்க பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காலையில அறிவிச்சிருந்தார் பிரதமர். எஸ்டிஆர் சும்பங்கான் ரமா வந்து ஏறக்குறைய 1 பில்லியன் மக்களுக்கு வந்து உதவித்தொகை போய் சேர்ந்திருக்கு. குறிப்பாக இந்திய மக்களுக்காக இது வந்து போய் சேர்ந்திருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, மக்கள் வந்து பயன் அடைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். சில அரசியல் சார்ந்த இயக்கங்கள், அரசியல் நோக்கத்தோட தயவு செஞ்சு இந்த மித்ராவும் சரி மற்றும் அரசாங்கம் செய்கிற திட்டத்தை அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதுல மிகவும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள். அப்ப நீங்க வந்து என்ன பேசினாலும் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டும். நேத்து உள்துறை அமைச்சர் வந்து ஒரு 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 விளக்கம் குடுத்திருந்தார். இந்த ஜாரா ஜரீனா கைரீனா கேஸ பத்தி. ஒரு சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு கேஸ் எப்படி வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு தவறான தகவல சொல்லி மக்கள திசை திருப்புனாங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு ஆங்கில ஆசிரியர். இவங்க என்ன வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, அந்த இறந்து போன அ சாரா வந்து வாஷிங் மெஷின்ல வந்து போட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னா, இத போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இல்ல நான் வந்து என்னோட TikTok கன்டென்ட்க்காக நான் இத செஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, ஒரு உயிர் போற விஷயத்த கூட சில பேர் இன்ஃப்ளூயன்சர் சில வந்து அவங்களோட வியூஸ்க்கு, லாக்ஸ்க்கு மக்கள திசை திருப்புறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதனால வந்து அந்த குடும்பத்துக்கும் பாதிப்பு. இந்த கேஸ் வந்து வேற திசை திருப்பி மக்களுக்கு வந்து ஒரு எரிச்சல், வெறுப்பு வந்து அரசாங்கத்து மேல உண்டாக்குறதுக்கான சில மக்கள் தொடர்ச்சியாக இத செய்து கொண்டிருக்கிறார். அதே நிலைமை தான் இன்னைக்கு அரசாங்கம் நெறைய உதவிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் மலேசியா மக்கள் அனைவருக்கும், தயவு செஞ்சு சரியான தகவல நீங்க விசாரிச்சு, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட சோசியல் மீடியாலயும், வெப்சைட்லயும் எல்லா தகவலும் அப்டேட் பண்றாங்க. அந்த அடிப்படையில வந்து சரியான தகவல் கேட்டு, தயவு செஞ்சு இந்த குழப்பத்தின் மத்தியில நீங்க வந்து தத்தளிக்கிறத நிப்பாட்டிட்டு, இன்னைக்கு பிரதமர் பார்லிமென்ட்ல பதில் குடுத்திருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, என்னென்ன உதவிகள் செய்றார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நீங்க பார்க்கும்பொழுது சம்பந்தப்பட்ட அலி பாலிமனும் இதுல தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் கேள்வி கேட்டிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, மேலவை உறுப்பினர்களும் சரி, இங்க வந்திருக்கிற துணை அமைச்சரும் சரி, நம்ம இந்தியர் அல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, எல்லாரும் இத நோக்கி தான் வந்து பயணம் செய்றார்கள். எந்த ஒரு எம்பிஸும் சரி வந்து தன் கடமைய வந்து புறக்கணிச்சுட்டு, மக்கள் எப்படியோ போட்டுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால வந்து இன்னைக்கு பிரதமர் அறிவிச்ச இந்த அறிவிப்பு, மக்களுக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்கும். நாங்க ஆஸ் அ அ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேக் பெஞ்சர்ஸ் இங்க அமைச்சர் வந்திருக்கிறாங்க. பிரதமரோட அறிவிப்பு வந்து முழுமையாக நம்ம வந்து அத ஆதரவித்து தொடர்ச்சியாக பயணம் செய்வோம். கேள்விகள் இருந்தால் நீங்க வந்து சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலும் சரி மற்றும் அமைச்சரிடம் நீங்க டைரக்ட்டா வந்து கேட்கறது நலம். அதனால வந்து என்னோட அ பிரதமர் ஸ்ரீ அன்வர் அவர்களுக்கு மீண்டும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்திய மக்களுக்காக தொடர்ச்சியாக எங்களோட பணிகள் வந்து எப்பொழுதும் இருக்கும். இந்த மடானி அரசாங்கம் ஒருபோதும் நம் சமூகத்தை புறக்கணித்தோ, அதை கைவிடுவதில்லை என்று நம்ம கண்டிப்பாக ஒரு உறுதி அளிக்க முடியும். ஸோ அது இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.